வையகம் வாழ்க வளமுடன். அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். அரை மணி நேரத்துக்கு முன்பு ஒரு ஆழ்ந்த தவம் இயற்றி ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றீர்கள். எப்போதுமே அமைதியில தான் சிந்திக்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சிந்திக்கவும் முடியாது. மேலும் நம்முடைய இறை சாதனை மார்க்கத்துல நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனையோ மிக உயர்ந்த சிந்தனை, உயரிய சிந்தனை. இப்போ நம்முடைய மார்க்கம் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் என்று ஒன்றும் பரவலாக இருக்கு. ஞான மார்க்கம் அந்த அளவுக்கு பரவலாக இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகம் முழுவதும் வாழ்ற மக்கள் மதங்களை தழுவிதான் வாழ்றாங்க. மதங்கள் என்பதோ பக்தி மார்க்கம். ஆனால் ஞான மார்க்கம் என்பது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மதங்கடந்த இறை நம்பிக்கையை நோக்கி நகர்தல். வார்த்தைகளை கவனிக்கணும். மதங்கடந்த இறை நம்பிக்கை அது என்ன அப்படின்னா, மதம்னு வரும்போது அங்கு இறைவனுக்கு நாம ரூபங்கள் கொடுப்பதும், சில பல இறை வழிபாடு முறைகளை சடங்குகளை கொடுப்பதும் இயல்பு. ஆனால் ஞான மார்க்கத்துல அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. இறைவனை நாமத்திலேயோ ரூபத்திலேயோ அல்லது புற வழிபாடு என்ற நிலையிலேயோ சடங்குகளுக்கோ இடமே இல்லை. முழுக்க முழுக்க அகம் சார்ந்த நிலை. ஞான மார்க்கத்துல எது கோயில் எது இறைவன் என்று கேட்டீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில். நம்ம மனசுதான் பெரிய கோயில். ஊனுடம்பு ஆலயம். இந்த கோயில், இந்த ஆலயம் இறைவனால் கட்டப்பட்டது. ஆனால் மதங்கள் கட்டி வச்சிருக்கிற ஆலயங்கள் மனிதர்களால் கட்டப்பட்டது, செங்கற்களால் கட்டப்பட்டது. ஆனால் இறைவன் கட்டியது முழுக்க முழுக்க உணர்வை அடிப்படையாக கொண்டு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல்கிறானுக்கு வாய் கோபுரவாசல். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே. எது சிவலிங்கமா? தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நான் ஒரு ஜீவன், நீங்களெல்லாம் ஜீவன். அப்ப எது சிவலிங்கம்? நான் தான் சிவலிங்கம்னு சொல்றேன். இதுதான் ஞான மார்க்கம். மதம் கடந்த இறை, இந்த இறை சாதனை மார்க்கமே அந்த மதம் கடந்த இறையை சாதிக்கிறது. அப்போ நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவருடைய மார்க்கம் ஞான மார்க்கம். தத்துவத்தில் அத்வைதம். இன்னொரு தத்துவம் இருக்கு, துவைதம். அது பக்தி. பக்தியில துவைதம், ஞானத்துல அத்வைதம். துவைதம் என்று சொன்னா இறைவன் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, நீ வேறு, எல்லாம் வேறு வேறு. டுவாலிட்டிஸ். துவைதம். துவைதம். அத்வைதம் என்றால் துவைதம் அல்ல, வேறு வேறு அல்ல. எல்லாம் முழுமையா ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடாம ஒரு டோட்டாலிட்டி, ஹோல்னஸ் ஆஃப் த நேச்சர். இயற்கையினுடைய ஹோல்னஸ், முழுமை. ஒரு மரம் இருக்கு. மரம்னு நீங்க கொஞ்சம் நினைவு கூர்ந்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள வேர் இருக்கு. ஆணி வேறு, பக்க வேறு. வெளியில மிகப்பெரிய தண்டு, தடின்னு சொல்றோம். பக்கத்துல கிளை, பெரிய கிளை அல்லது சிறு கிளை. கிளைகள்ல இலைகள், பூ, பிஞ்சு, காய், கனி. மரம் ஒன்று. அதுல இருக்கிற பாகங்களுக்கு நாம பெயர் சூட்டுறோம்.
இல்லையா? அது போல இயற்கை ஒன்று, முழுமையானது. அதிலிருந்து பிளவுபடாத பாகங்கள். எப்படி மரத்துல பழம் பிளவுபடாம இருக்கும், மரத்திலே இருக்கு. இலை எல்லாம் தனித்தனியா ஆனா இணைந்து அந்த குறிப்பிட்ட பாகத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம். இப்படி இருந்தா இலை. மற்றபடி மரம் ஒன்று, ஒன்லி ஒன் யூனிட் என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒன்லி ஒன் யூனிட், ஒன்றுதான். ஆகவேதான் அதுக்கு யூனி, ஆங்கிலத்தில் யூனினா ஒன்று, வெர்சனா பல. அந்த பிரபஞ்சத்திற்குள்ள சூரியன் வேற, பூமி வேற, நட்சத்திரங்கள் வேற, எத்தனையோ கோடி கோள்கள் வேறு வேறாக, பூமியில பலவிதமான ஜீவனங்கள் வேறு வேறாக, அப்படிலாம் வேறு வேறாக நீ பார்த்தாலும் யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி ஒன் யூனிட். ஒன்றிலிருந்து மற்றொன்று பிளவுபடலை. இதான் ரகசியம். ஆன்மீக ரகசியம் என்று சொன்னா வெளிப்பாட்டு ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். பாருங்க, இந்த பக்தின்னு வருகிற போது அங்க நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அக்செப்ட் இட், யூ பிலீவ் இட். மதம் என்ன சொல்லும்? விசுவாசம் கொள், நீ சிந்திக்க வேண்டாம். அப்போ எப்போ ஒரு மனிதன் சிந்திக்கலையோ அப்பவே அவனுடைய அறிவு என்ன ஆகும்? மலட்டு அறிவாக. ஆனால் சிந்திக்கணும், சிந்தித்தே தெளிவாய் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற உண்மையா இருக்கலாம், சுயமாக சிந்தித்தே தெளிவாய். அதாவது ஞான மார்க்கம்னு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரு அல்லது யாரோ சில மகான்கள் அவங்க சில செய்திகளை நமக்கு தர்றாங்க. இன்ஃபர்மேஷன், செய்திகள். எதை பற்றி? சாதாரண விஷயம் அல்ல, இலக்கியத்தை பற்றி அல்ல, அரசியலை பற்றி அல்ல, சினிமாவோ பொருளாதாரமோ அதை பற்றி அல்லாத சாதாரண விஷயங்கள். ஆனா மிகப்பெரிய விஷயம் என்பது இயற்கை பற்றியது. இயற்கையில ஒரு மூன்றா நம்ம பார்க்கிறோம். ஒன்று இறைவன், படற்கை நிலை. மற்றொன்று உலகம், முன்னிலை. நான், தன்னிலை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். இந்த மூன்றையும், இறைவன்னா யார், உலகம் எவ்வாறு உருவாயிற்று, நான் யார், இந்த மூன்றிற்கும் விடை காண்பதுதான் ஆன்மீகம். அப்போ அதுக்கு விடை காண்பதற்காக பல செய்திகள் யார் கொடுக்கிறார்? ஞானிகள். ரமண மகிழ்ச்சி கொடுக்கிறார், வள்ளலார் கொடுக்கிறார், இயேசு கொடுத்தார், புத்தர் கொடுத்தார், இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்ஃபர்மேஷன். அப்ப நம்முடைய பங்கு என்ன அப்படின்னா, நம்புறது இல்லை. இங்க நம்பிக்கைக்கு இடம் இல்லை, ஆராய்ச்சி. ஓ, நீங்க அப்படி ஒரு செய்தி தரீங்களா, நான் அதை கண்ண மூடி ஏத்துக்க மாட்டேன், அவங்களும் கண்ண மூடி ஏத்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப நாம என்ன பண்றோம்? சிந்திக்க. இப்போ ஞானிகள் எது தெய்வம், எவ்வாறு உலகம் உருவாயிற்று, மனிதன் யார், எதுக்காக பிறந்திருக்கிறார், கேள்விக்கு மேல கேள்வி. அப்புறம் நாம அதை தேடணும். ஆன்சரை we have to find out. அவங்கள தான் ட்ரூத் சீக்கர்ஸ் என்று சொல்றோம். அப்போ அந்த செய்தியை வாங்கி மனசுல பதிய வச்சு அப்படியே அமைதியா உட்கார்ந்து சிந்திக்கிறோம், ஆய்வு செய்கிறோம். whether it is right or not, we are going to confirm it. அது என்ன செய்யணும்? அந்த செய்தியை அது சரிதானான்னு உறுதிப்படுத்தும், கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்க அப்படி சிந்திச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஆமா இதுதானே தெய்வமாக இருக்க முடியும். அப்ப மதங்கள் சொல்றதெல்லாம் இல்லை, அது அல்ல. அது ஒரு காலத்துல ஒரு தேவைக்காக, ஒரு சூழலுக்காக ஏற்படுத்திய அன்னைக்கு அது தேவை. இன்று மனிதனுக்கு பல விதத்துல சிந்திக்கிற விஞ்ஞான அறிவு வந்துருக்கு இல்லையா? அப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்றோம், எஸ் இதுதான் சரி. எப்போ இந்த கருத்து சரி என்று மனதுக்கு பட்டு விட்டதோ உடனே அதுவாக மாறி செயல்படணும். தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஒரு சித்தர் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் தெல்ல தெளிந்தார். முக்கியமான வாக்கியம், தெல்ல தெளிந்தார். எப்போ தெளிவடைய முடியும்?
திரும்பி திரும்பி பல கோணங்களை சிந்தித்து சிந்தித்து ஒரு தெளிவு வரும் பாருங்க. கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ். அவங்களுக்கு யார் இறைவனா? ஜீவன் சிவலிங்கம். இது இன்டர்நெட் இல்லைங்க, வேத காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி. இந்த இந்திய நாட்டில் நம்ம பிறந்துக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கௌரவமே கொள்ளணும். இன்டர்நெட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறை தத்துவத்துல வேதத்துல சொல்லியிருக்கு. வேத காலத்துல இந்து மதம் கிடையாது, கிறிஸ்துவ மதம் கிடையாது, புத்த மதம் கிடையாது, முஸ்லிம் இஸ்லாம் மதம் கிடையாது. வேதம் மட்டும். அன்றைக்கு இறைவனுக்கு நாம ரூபங்கள் கிடையாது. அவங்க நேரடியாக இதுதான் இறைவனுடைய பேச்சே இல்லை. வேதம் என்றாலேயே இயற்கை என்று. இயற்கையை பற்றிய பாடம் வேத நூல். வேதாந்தம் அந்த இயற்கையினுடைய முடிவு என்ன? அந்தம்னா முடிவு. அங்க முடிவா வருவது மனித மனம். அப்ப மனித மனதை பற்றிய சைக்காலஜி, இதுதான் வேதம், வேதாந்தம். அதுக்கு உபனிஷத்துக்கள். அந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம். ஆனா பிற்பாடு சில பல மகான்கள் தோன்றி மக்களுக்கு நல்ல போதனை கொடுத்தார்கள். அந்த போதனையை பிற்பாடு வந்தவர்கள் பின்பற்றும் போது அந்த மகானின் பெயரால் ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவ மதம். மதம் என்பது ஒரு ஆர்கனைசேஷன், அது அமைப்பு. ஆனால் வேதம் அமைப்பு அல்ல. இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன். அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மதத்தில் நீ கோயிலுக்கு வரணும் வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பிற மதங்கள், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம்லாம் கோயிலுக்கு வரணும், அட்டனன்ஸ் உண்டு. தொடர்ந்து 4 நாள் பண்ண வீடு தேடி வருவாங்க. கம்பல்சரி. இங்கே எந்த கம்பல்சரியும் இல்லை வேதத்தில். நீ வந்தாலும் சரி வராட்டாலும், நீ கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடாம பாருங்க. ஒரு ஃப்ரீடம். வேதம் நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குது பாருங்க. அப்போ ஆன்மீக சிந்தனை என்றால் இறை சிந்தனை, இயற்கை பற்றிய சிந்தனை. இயற்கையோட அமைப்பு எப்படி இருக்கு, மூலத்துல எப்படி இருக்கு, எழுச்சியில எப்படி இருக்கு, இயக்கத்துல எப்படி இருக்கு, திணிவுல எப்படி இருக்கு, தொடர்ந்து என்னவோ ஆயிட்டு இருக்குது அப்படின்னு முழு ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் ஞான மார்க்கம். அந்த மார்க்கத்துலதான் இப்ப நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, மகான்கள் எளிதாக சொல்லிடுவாங்க, அது இப்படி அது அப்படி. ஆனா நம்ம மாதிரி சாமானியர்களுக்கு கொஞ்சம் ஐக்கியூ கம்மி தானே. ஐக்கியூன்னு சொன்னா அந்த புத்திசாலித்தனம் சொல்லுவாங்களே, கூர்ந்து கவனிக்கிறது, ஈர்த்து கொள்றது, தக்க வைக்கிறது, பிறகு சிந்திக்கிறதுங்கெல்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் கோயஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு நுண் அறிவு சிலவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கூல்ல பசங்க படிக்கிறாங்க, இப்போ பையன் மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் பாடம் நடத்தும் போதே அவன் 100க்கு 100 புரிஞ்சுக்கிறான். வீட்டில் அவன் படிக்க வேண்டியது. சில பசங்களுக்கு புரியல, வீட்டில் எப்படிலாம் படிச்சு பார்க்குறான் புரியல. இதுதான் ஐக்கியூ என்று சொல்லுவாங்க. புரிந்து கொள்கிற திறன், ஈர்த்து கொள்கிற திறன், அப்சர்வேஷன் என்று. அது கொஞ்சம் உங்களுக்கு வேணும். ஏன்னா இது அப்படி சொன்னோன்னு நம்பிட்டு போற விஷயம் அல்ல. இறைவன் இருக்கிறான், நீங்க ஆமா சரிதான் சொல்லக்கூடாது. இல்லாம இருக்கலாம், அப்படித்தானே? இறைவன் இருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாங்க. இறைவன் இல்லை என்று சொன்னவன் ப்ரூஃப் பண்ணானா? ரெண்டும் இல்லை. நான் அடிக்கடி சொல்ல பாருங்க, இறைவன் உண்டு என்று சொல்பவன் கூட இறைவனை பார்த்துட்டு சொல்லலை. இறைவன் இல்லை என்று சொல்பவனும் இறைவனை தேடிட்டு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எப்படிப்பா சொல்றீங்கன்னு கேட்டோம் சொன்னா, நான் என்ன சொல்றேன், என்னுடைய மதம் சொல்லுது இறைவன் உண்டு, நான் என் மதத்தை நம்புறேன். அதான் நம்பிக்கை. கண்ணை மூடிட்டு நம்புறேன். ஜஸ்ட் ஐ பிலீவ் இட், காட் இஸ். இன்னொரு சொல்றேன், ஐ ஜஸ்ட் பிலீவ் இட், காட் இஸ் நாட். என்னுடைய மாஸ்டர் பெரியார் சொன்னார், ஈவேரா, கடவுள் இல்லை, கடவுளை பரப்பியவன் முட்டாள், நான் அதை நம்புகிறேன். பாருங்க, 2 பேரும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க, உண்டு அல்லது இல்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நம்பிக்கை என்பதற்கு ஆதாரம் இல்லை.
நம்பிக்கை நிலையானது அல்ல, மாறும். சாதாரண அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்க காலையில் ஒரு விஷயத்த நம்பி சொல்றீங்க, சாயங்காலம் இல்லைங்க நான் அதை நம்பலீங்கிறீங்க. அவனை நேற்று நம்பினீங்க, இன்னைக்கு அவனை நம்பல. அப்ப எதை கொண்டு நேற்று நம்பினீர்கள், இன்று எதை கொண்டு இன்றைக்கு ஏன் நம்பல? அப்ப நம்பிக்கை என்பது மதில் மேல் இருக்கிற பூனை, அடிப்படை ஆதாரம் இல்லாது. ஆனால்தான் ஞான மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லால் மட்டும் நம்பாதே. இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இதுவரைக்கும் வந்த மகான்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சரியா நம்புன்னு சொல்லுது. மத மகான்கள் கூட சொல்லுது. அது பின்னாடி வந்தாங்க பாருங்க, அவங்க நம்புகோம்பா. இயேசு நம்புன்னு சொல்லலை. புத்தர் என்ன சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு படி மேலேயே போய் கடவுளே இல்லைன்ட்டான். நோ காட், நான் என்பதும் இல்லைன்ட்டார். நோ செல். புத்த மதம் அல்ல, புத்தர். புத்த மதம் வேற, புத்தர் வேற. புத்தர் என்ன சொல்றாரு? அனாத்மா, ஆத்மாவே இல்லைன்ட்டார். அனாத்மா, ஆதி இல்லை, அனாதி. இது மறுப்பு கொள்கைன்னு பேர். நீ எது எதிர்காலம் நம்பிக்கொண்டே வர்றியோ அதெல்லாம் மறுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு. A secret is within. எல்லாவற்றிலும் ஒரு ரகசியம் இருக்கு. நீ வெளியே பார்க்கிற, உள்ள பார்க்கல. மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்றான். பொண்ணு பார்க்க போறான், 2 பேருக்கும் முன்ன பின்ன தெரியாது, பார்த்தாச்சு. எப்படிப்பா பொண்ணு பிடிச்சா? பிடிச்ச நல்லா இருக்கு. இது பொண்ணை குட்டி எப்படி மாப்பிள்ளை பிடிச்சா? பிடிச்ச நல்லா இருக்கு. எதை பார்த்தாங்க பிடிச்சிருக்கிறதுக்கு? உண்மையிலேயே பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகுமா? அப்ப எதை பார்க்கணுமோ அதை பார்க்காததுனால தானே பிரச்சனை. ஆனந்த கிருஷ்ணன் சொன்னா வேதத்துல, எப்பொருளிலும் என்னை காண வல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான். ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார் பாரு. நீ கடவுள் ஒரு பேச்சு கேட்ட உடனே அதான் இதான்னு முடிவெடுக்காத. எப்பொருளிலும், தூசியிலும் தூணிலும், சிறிதிலும் பெரிதிலும் எப்பொருளை தன்மை தாயம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொன்னார்ல, அது கிருஷ்ணன் சொன்னார். பொருள் பல பல தோற்றங்கள் இருக்கு, பல பல தன்மைகள் இருக்கு. தோற்றம் வேற, தன்மை வேற. ஆனா எல்லாவற்றிற்கும் உள்ள ஒரு மெய்ப்பொருள், உண்மையான பொருள் இருக்கு, மூலம் இருக்கு. அதை காண்பதுதான் அறிவு. அறிவுனா என்ன? ஸ்கூல்ல படிச்ச அறிவு இல்லை, கற்ற அறிவு அல்ல. பிறவி தொடராக கொண்டு வந்த அந்த இன்ஸ்டிங் நாலேஜும் அல்ல. கருத்தொடராக வந்த பதிவினால வந்த ஒரு அறிவு இருக்க, இன்ஸ்டிங் நாலேஜ், அதுவும் அல்ல. நீ அனுபவத்தால பெற்ற அறிவும் மட்டுமல்ல. இதெல்லாம் கடந்து ஒண்ணு இருக்கு. அத மெய்யறிவு என்று சொல்ல. பாரதி கூட ஒரு படத்துல, பாரதியார் பாடல்ல கூட, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் வெறும் சொற்பனங்கள் தானோ, வெறும் காட்சி பிழைகளோ, உண்மையில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. ஒரு கேள்வி கேட்கறான். இல்லையோன்னு அவனுக்கு இருக்குன்னு தெரியும், கேட்கறான். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னு தெரியுங்களா? ஏதோ தவம் செய்தோம், அழுத்தாய் செய்தோம் அப்படின்னு மேல் போக்கா போறதல்ல இது. ஆரம்பத்துல மனவளக்கலையில தியானம் கற்றுக் கொடுக்குறோம், உடற்பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்து மனதை ஓரளவுக்கு தூய்மையா வச்சு கோபாதியம் படாம பேராசை இல்லாம இருக்கிறதுக்கு சில அடிப்படை பயிற்சிகள். இதெல்லாம் எதுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு உங்க மனசை பக்குவப்படுத்துறது. பக்குவப்பட்ட மனசுக்கு அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஞானம். முதல்ல அகத்தாய்வு, பிறகு பிரம்ம ஞானம். அங்க ஆன்மீக ரகசியம். சார் என்ன சார் ரகசியம்னா எனக்கு புரியலையே. இயற்கை முழுக்க முழுக்க ரகசியம், நத்திங் பட் சீக்ரெட்ஸ். ஒரு விதை இருக்கு, கடுகு போல இருக்கு, உடைச்சு பார்த்தா உள்ளுக்கு என்ன இருக்கு? தூசி, டஸ்ட், நத்திங் எல்ஸ். ஆனா அதே விதையை நீங்க கீழே முளைக்க போட்டீங்கன்னு வைங்க, ஓரிரு வருடங்கள்ல எவ்வளவு பெரிய மரமா, அந்த தண்ணி எவ்வளவு ஹார்டா இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஒரு மரத்தை எவ்வளவு காலமா நிக்குது, எவ்வளவு காலமா எவ்வளவு பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு.
ஆனா அதனுடைய மூலம் என்ன? ஒரு விதை. அதுக்குள்ள இந்த மரம் இருக்கு, இல்லைன்னா வராது இல்லையா? பெரிய ரகசியம். விதைய மண்ணுக்குள்ள போட்டுங்க, கொஞ்சம் தண்ணியும் விட்டீங்கன்னா அந்த விதைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. என்ன பண்ணும் தெரியுங்களா? நீங்க ஊத்துன தண்ணியில இருக்கிற சக்தி இருக்குல்ல, அது உள்ள ஈர்த்துக்கும். மண்ணு அழுத்துறது இல்லை, அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ரகசியமான சக்தி அதை ஈர்த்துக்கும். சூரிய வெளிச்சம் உள்ளப்படுது, வெப்பம், அதை ஈர்த்துக்கும். காற்று, ஆகாஷ், பஞ்சபூத சக்தியும் அந்த வித்து வாங்கி உள்ளுக்கு சக்தி போக போக என்ன விதை என்ன ஆகும்? விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படித்தானே? விதைக்குள்ள சக்தி, சக்திங்கிறது அருவமான சக்தி. சக்திக்கு ரூபம் கிடையாது. தண்ணிக்கு உருவம் உண்டு, தண்ணிக்கு மூலமா இருக்கிற சக்திக்கு உருவம் இல்லை. அந்த சக்தியாக உள்ள போகுது எனர்ஜி, உடனே விதை எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடை. அது விரியும் போது இந்த விதையினுடைய தாய் யாரு? அம்மா, மாமரம். மாமரத்தினுடைய தன்மை, வடிவம், அதுக்கு தக்கவாரியே விரிவம், என்லார்ஜ். இந்த நம்ம போட்டோ என்லார்ஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துட்டு என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த விதை எல்லாம் இந்த மரமா வரும். எந்த சயின்டிஸ்டும் பண்ண முடியும். ரகசியம். அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? ரகசியம். என்ன ரகசியம்? ஆற்றல் ஒண்ணு, அறிவு ஒண்ணு. ரெண்டு விஷயம். ஆற்றலோடு கூடிய அறிவுன்னு ஒன்னா கூட சொல்லலாம். அறிவும் ஆற்றலும் பிரித்து ரெண்டா சொல்லலாம், அல்லது ஆற்றலோடு கூடிய அறிவு சொல்லலாம். இன்ஹரண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். இன்ஹரண்ட்னா உள்ளார்த்தமாக ஒரு விதைக்குள்ள அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு. ஆற்றலை கொண்டு, அந்த விதைக்குள்ள இருக்கிற ஆற்றலை கொண்டு ஆற்றல் மரமா வளரும். அறிவு தாய்மரம் எதுவும் அதே மாதிரியே வளரும், வேற மரமா. நம்ம தம்பதியில் இருக்கிறோம், கணவன் மனைவி, உறவு கொள்றோம். ரெண்டு உயிரும் ஒண்ணு சேருது, கர்ப்பத்துல கரு பிடிக்குது, அப்புறம் கரு உருவாகுது. உருவாகுதுன்னா உருவம் எடுக்குது. யார மாதிரி? அப்பா அம்மா. மனித உருவத்தை எடுக்குது, அப்படி வச்சு. நாய் உருவத்தை எடுக்குது, மனித உருவம். அப்ப அந்த வித்துக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல்? உடலாக மாறுகிற ஆற்றல். ஒரு அறிவு இருக்கு. எந்த பெற்றோர்களுக்கு இது வந்திருக்கு? அந்த தோற்றம், அந்த தன்மை. இதான் ரகசியம். புரிஞ்சுக்கோ ரகசியம். இத மாதிரி இயற்கையில ஒவ்வொன்றுக்குள்ளே ரகசியம் இருக்கு. பெரிய ரகசியம் தெரியுங்களா? அணுக்குள்ளாக அந்த ரகசியம். அணு என்பது மிக சிறிய சக்தி துகள். விண், ஒரு விண் துகள் என்று சொன்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல். அதனுடைய மத்தியில ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னு சொல்லல, ரகசியம் இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து அறியும் போதுதான் என்னன்னு தெரியும். இறைவனே நான், ஜீவனே சிவலிங்கம், நான் தெய்வம் என்று, நான் தெய்வம் என்று உணர்ந்து அறிந்து கொண்டேனோ அன்று முதல் நான் பார்ப்பதெல்லாம் இறைவன். எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவன். பார்க்க முடியும். மரம், செடி, குடி, கோழி, புழு, ஆடு, எதையும் உங்களால் சிதைக்க முடியாது. செருப்பு தெய்வம். எழுத்தும் தெய்வங்கிறான் பாரதி. எழுதுகோலும் தெய்வம், எழுத்தும் தெய்வம். அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். தாய்மானவர் சொல்றார். எதுக்கு சொல்றேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அற்ப மனிதர்கள் அல்ல. அற்ப மனிதர்கள் அல்ல. கையேந்துவதற்கு நீங்கள் அற்ப மனிதர்கள் அல்ல. எதிர்பார்ப்பதற்கோ நிபந்தனையோடு வாழ்வதற்கோ எனது என்று எதையும் உரிமை பாராட்டுவதற்குரிய ஒரு சாமானிய மனிதர்கள் அல்ல. தெய்வம். நான் உங்களெல்லாம் இப்ப தெய்வமா பார்க்க. தெய்வம்னா என்ன? அதனுடைய லட்சணம் என்ன? ஆனந்த ஸ்வரூபம். என்ன வெளிப்படும்? அன்பும் கருணையும். அதான் இந்த சர்வ லட்சணம். தெய்வ சர்வ லட்சணம் என்பது ஆனந்த ஸ்வரூபமும் அன்பும் கருணை வெளிப்படக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த உடலும் மனமும் இருக்கும். அன்பர்களே, நம்ம கூடிய இந்த ஒரு மார்க்கம் இருக்க, ஞான மார்க்கம், அத்வைதம், இதை நீங்க ஆழமா போகணும்.
ஏதோ சினிமாவுக்கு போயிட்டு வர்றது மாதிரியோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மாதிரியோ அல்ல. இது 24 மணி நேரம் அந்த உணர்வோடு சிந்தனையோடு செய்ய வேண்டிய விஷயம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பண உணர்வு இருக்கு. உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். இந்த ஞான மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ இங்க சில பல விஷயங்களை சொல்லும்போது ஏன்னா ஏற்கனவே இறைவனை பற்றியும் ஒரு மத நம்பிக்கையும் சடங்கு சம்பிரதாயங்கள்ல உங்களுக்கு ஒரு முழு ஈடுபாடும் காலங்காலமா இருக்கு. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நீண்ட கால பழக்க பதிவா உள்ள இருக்கு. ஆனா முதல் முறையா ஒரு புதிய செய்தியை கேட்கறீங்க. எப்பயோ வந்துட்டீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள. சில கசப்பான உண்மைகளை எடுத்து சொல்றாங்க. கசப்பான உண்மை ஜீரணிக்க முடியல. ஒரு குழப்பம், இறைவனை பற்றி குழப்பம் இருக்கும், சட்டு தடுமாறுவோம். ஆனால் நீங்க அதை பொறுமையா எதையும் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காம கேட்போமே, என்னதான் இவர் சொல்றாரு, வேதத்தின் பற்றி என்னதான் சொல்றாரு, இதுல என்ன உண்மை இருக்கு, உங்களுடைய காமன் சென்ஸ் இருக்க பொது அறிவு, அதை கொண்டு சிந்திக்கும். நீங்க என்றைக்கு சிந்திக்க தொடங்குறீர்களோ, நீங்கள் சிந்திக்க சிந்திக்க ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா, இயற்கை முழுக்க ரகசியம் சொன்ன பாருங்க, அதுக்கும் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், தொடரும். எல்லாம் இணைஞ்சுதான் இருக்கு. பட் நீங்க அதை நினைக்கிற போது இணைந்திருக்கிற அந்த தொடர்பு இருக்கே, அது உணர்வு கேட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் சிந்திக்கிற வல்லமை. ஒரு நாள் உங்களுடைய தவத்துல உங்களை நீங்கள் இறைவனாக உணர்ந்து அறிவீர்கள். அன்றுதான் அது என்ன சொல்றோம், என்லைட்மெண்ட். யூ வில் பிகம் an enlightened person. அதுக்கு தான் இந்த உடல் எடுத்து ஆன்மா பிறந்திருக்கு. ஆன்மாவுடைய பிறப்பின் ரகசியம் என்னவென்றால் இந்த உண்மையை உணர்ந்து அறிவதற்கு, விளங்கி அறிவதற்கு முதல் படி. முதல்ல விளங்கணும். விளங்கும் போதே நமக்குள்ள ஒரு டகஃபார் வரும். அது எப்படி சார் சொல்லி அப்படிதான் வரும். அப்போ இதுக்கு ஒரு அர்ப்பணமான ஒரு தியாகத்தோட நீங்க உங்களை முழுக்க முழுக்க ஒப்படைத்து அதே நேரத்துல கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளாம சுயமா அந்த ரீதியில நம்ம ஏற்கனவே நீங்க பிரம்மஞானம் எடுத்திருக்கிறீங்க. அதுல நம்ம என்ன அடிப்படை உண்மை, பொருள் என்ன வடிவத்தில் இருந்தாலும் என்ன தன்மையில் இருந்தாலும் பொருட்கள் அனைத்துமே சக்தியின் திணிவு. இதை மறக்கவே செய்யாது. பொருள் ஒரு கல் இருக்கு, கடினமா இருக்கு, அதனாலதான் அது கல். இது மலர், இது பழம், வடிவம் வேற தன்மை வேற. இது ஹார்டா இருக்கு, இது சாஃப்டா இருக்கு, வடிவம் வேற தன்மை வேற. ஆனால் எல்லாமே சக்தியின் திணிவு. திணிவுனா இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இஸ் மாஸ். இன்னைக்கு விஞ்ஞானம் அழகா சொல்லிவிடும். சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். அந்த வடிவத்துக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். இப்படி இருந்தா கல், அப்படி இருந்தா மலர், இப்படி இருந்தா பழம். ஏன்னா மொழி வழக்குல பரிமாற்றம் வேணும், கருத்து பரிமாற்றம். ஆனா எல்லா பொருளுமே சக்தியின் திணிவு. சக்தினா என்ன, விண்துகள். கோடான கோடி விண்துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமா ஒரு எல்லைக்கு உட்பட்டு இயங்கும் போது அது வடிவம் எடுக்கும். சரிங்களா? இப்போ நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணணும், இந்த கல்லை மானசீகமா ஊடுருவி பார்க்கணும். உள்ளுக்குள்ள நுழையணும். உங்களுடைய ஒரு மானசீகம் இப்படி நுழைச்சிங்கன்னா அங்கு பல கோடி விண்துகள்கள் தனித்தனியா சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும். ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகல்னு சொல்றோம். சுதந்திரம், ஒன்றை ஒன்று டிபெண்ட் பண்ணாம தனித்தனியா சுத்திட்டு அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அப்படி ஒரு காட்சியை பார்த்தீங்க மட்டுமா, அது சுழன்று ஓடுவதற்கு இடையில வெளி ஸ்பேஸ் இருக்கிறதையும் பார்க்கணும். இப்போ இது கல்லானா இல்லை, இது விண் துகள்கள். அது ஃப்ரீயா உள்ள ஓடுது, இடையில வெளியும் இருக்கு. இப்போ ஒரு உயரமான குன்று, குன்றுல இருந்து நீங்க பூமியை பார்க்குறீங்க. தென்னந்தோப்பு, பச்சை பசேர்னு பட்டு விரிந்தது போல ஒரு தோப்பை பார்க்குறீங்க. தோப்பு, ஒரு தோப்புன்னு சொல்றோம். இந்த தோப்பு எவ்வளவு அழகா இருக்கு.
எங்க அந்த குன்று வந்து இறங்கி அந்த தோப்புக்குள்ள நுழைச்சிட்டீங்கன்னா தோப்பு தெரியாது, தென்னை மரங்கள் தெரியும். அப்ப தோப்புனா என்ன? தென்னை மரங்களின் தொகுப்பு. தோப்புன்னு ஒண்ணு கிடையாது, தென்னை மரங்கள் தான் உண்டு. நாம் ஒரு பேர் வைக்கிறோம். தொகுப்பாகி ஒரே போல காட்சி அளித்தால் அது பேரு தோப்பு. அது மாதிரி கல் என்பது அணுக்களின் தொகுப்பு. ஆனா அணுக்களை பார்க்க முடியும், நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி இல்லை. ஆனா இங்க விஞ்ஞானம் அதுக்குன்னு கருவி வச்சிருக்கு, எல்லாத்தையும் பிரிச்சு அப்படியே பார்க்குது, உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணு. என்ன கண்டுபிடிச்சிட்டா? எல்லா பொருளிலும் ரெண்டு அம்சம் இருக்கு, இயக்கம், அடக்கம். அடக்கம் என்றால் வெளி, அது இயங்காது, ஸ்பேஸ் இயங்காது. இயக்கம் சக்தி, வீட்டுகள் ரெண்டு தான். அப்ப அடக்கம் என்பதை நிலை என்றும், இயக்கம் என்பதை அலை என்றும். நிலை, அலை. புராணங்கள்ல அதை சிவம் என்றும், இதை சக்தி என்றும். சிவம் என்றால் அடக்கம், சக்தி என்றால் இயக்கம். இப்ப என்ன ரெண்டு இருக்கு, ஒரு பொருள்ல கல்லு ரெண்டு அம்சங்களை பார்க்கும், நிலை, அலை, அடக்கம், இயக்கம். இந்த கேள்வி என்னன்னா, எப்பவுமே ஒரு இடத்துல ரெண்டு அம்சங்கள் இருந்தால் ஒன்று முந்தியது, மற்றொன்று பிந்தியது. இதுல எது முந்தியது அல்லது எது பிந்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளி முந்தியது, சொல்லிட்டு கொண்டிருக்கிற பிந்தியது. ஏன்னா இடம் இல்லாம வந்து சுத்த முடியும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறோம், முந்தியிலிருந்து பிந்தியது வருமா, பிந்தியிலிருந்து முந்தியது? எது முந்தியதோ அதுல இருந்து தான் பிந்தியது வரும், அந்த வார்த்தையே சொல்லு. அப்ப வெளி என்ற முந்தியதிலிருந்து விண் என்ற இயக்கம் வந்திருக்கு. நிலையிலிருந்து அலை வந்திருக்கு, அடக்கத்திலிருந்து இயக்கம் வந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எது எல்லாவற்றுக்கும் மூலம்? வெளி. கல்லுக்கும் அதே வெளிதான் மூலம். நீங்க ஒரு பூ எடுத்து ஆய்ந்தாலும், பழத்தை எடுத்து ஆய்ந்தாலும், ஏன் இந்த மனித உடல் எடுத்து ஆய்ந்தாலும், எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்று, வெளி. தோற்றம் வேற, தன்மை வேற, ஆனால் மூலம் ஒன்று. எது மூலமோ, எது ஆதியோ? ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற்றே இருந்த ஆதி என்னான்னு கண்டுபிடிக்கிறார். சொல்லல அவர், எது ஆதின்னு சொல்லல வள்ளுவர், எல்லாம் நம்ம கையில கொடுத்துட்டார். திருவள்ளுவருடைய அணுகுமுறையே கையில கொடுத்துட்டார், நீ ஆராய்ச்சி. அவர் அதனாலதான் பொழிப்புரை எழுதலை, கவனிச்சீங்களா? அவருடைய குரலுக்கு அவர் பொருள் எழுதலை, நீயே பொருளை தேடு. அப்போ ஆதி பகவன் யார்? இறைவன் ஆதி. இப்போ ஒரு கல்லெடுத்து ஆராய்ச்சி பண்ணோம், எது மூலம், எது ஆதி? வெளி. ஆக வெளியே தெய்வம். அப்போ நான் கோயில்ல பார்க்கறது, நான் திரும்ப சொல்லணுமா? அது ஒரு காலத்துல காலத்தின் கட்டாயத்தினால மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக மகான்கள் உருவாக்கி வைத்த ஒரு கற்பனை. இதுதான் ரகசியம். முதல் ரகசியம், வெளிப்பாட்டு ரகசியத்துல முதல் ரகசியம் மூலம் எது என்று கண்டுபிடிப்பார். இப்ப மிக எளிதாக ஒரு விஞ்ஞான அறிவை கொண்டு மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதை நீங்க உட்கார்ந்து சிந்திக்கணும். உங்க மனசுக்கு ஆமான்னு வந்துச்சுன்னு வைங்க, தட் மீன்ஸ் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா, நிச்சயமாக எல்லையற்ற சுத்த வெளிதான் மூலப்பொருள், மெய்ப்பொருள், இறைப்பொருள், முழுமுதற் பொருள். எனக்கு புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு இல்லை? தென் அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அதை ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய விளக்கங்களை புரிந்து ஏற்றுக்கொண்டு அந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு நீங்க வாழ்வீர்களே, ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்துல, ஒரு ஆன்மீகவாதியா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்று வாழ முடியும். இங்க வந்து நோ ஆர்கியூமெண்ட், விவாதம் கிடையாது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கெட்டி விடாது. வேதாந்தம் ஆர்கியூ பண்றதுன்னு சொல்லிக்கலாம். ஏன் அவன் வேதம் பேசாங்கல்ல, மொழி வழக்கில் ஆர்குமெண்ட்ல கிடைக்காது, விவாதத்துக்கு இடம் இல்லை. கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கும் போது சில இடங்கள்ல விவாதிக்க வேண்டிய கேள்வி கேட்பாங்க. கேள்வி பதில். இந்த கேள்வி விவாதத்துக்கு அல்ல, புரிந்து கொள்வதற்கு கேள்வி. கிருஷ்ணன்
குருஷேத்திரத்துல மகாபாரத போர்க்களம். அங்கு அர்ஜுனன் தன்னுடைய கடமை கர்மம் போர் புரிதல், போர் புரியாம பண்றான். வில்லை அம்பிக்கலை போட்டான். கிருஷ்ணா, நான் போர் செய்ய மாட்டேன். இங்க நிற்கிறவங்கெல்லாம் என்னுடைய ஒன்று விட்ட சகோதரர், என்னுடைய குரு, மாமா, எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ். இவங்களை கொண்டுட்டு நான் அந்த நாட்டை ஆண்டா எனக்கு அவப்பேர் வரும், அது பாவம். இப்ப கிருஷ்ணனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவனை கட்டாயம் போர் நடத்தி ஆகணும். தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழித்தே தீரணும். கங்கணம் கட்டி நிற்கிறான். ஆனா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? இவன் போர் செய்ய மாட்டேங்கிறான். இவன் தான் செய்து ஆகும். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். இப்ப கிருஷ்ணனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஓ, அதனால்தான் நீ போர் செய்யலையா? இப்போ அவனுக்கு ஞானம் கொடுக்கணும். பாருங்க, ஞான மார்க்கம் கீதையில எந்த இடத்துல வருது பாருங்க. போர்க்களத்துல. போர்க்களம்ங்கிறது என்ன? ஒரு கான்ஃபிளிக்டட், ஒரு பதற்றம் நிறைந்த, பல மரணங்களுக்கு காரணமா இருக்கிற ஒரு களம். அதான் மிகப்பெரிய துன்ப களம். அங்குதான் ஞானம் வெளிப்படுது. அதனால்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்ட பின் ஞானி என்று. யார் நல்ல வாழ்க்கையில அடி வாங்குறாரு, துன்பப்படுகிறான் பாக்கியவான், நான் அடிக்கடி சொல்லுவேன். அவனுக்கு தான் சிந்திக்கிற வல்லமை வரும். ஓ, இதான் துன்பமே படலை, ரொம்ப ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் சிந்திக்க மாட்டான், புலன் இன்பத்திலேயே கிடப்பான். இங்கதான் குருஷேத்திரம், போர்க்களம், சிந்திக்கிறதுக்கு நல்ல இடம். அப்போ கிருஷ்ணனுக்கு வந்துருச்சு. இவனுக்கு என்ன புரிய வைக்க வேண்டி இருக்கு? இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. எவர்கள்? நீங்க எடுத்துருக்கு, உங்க மனைவி, உங்கள் கணவன், உங்க குழந்தைகள், உங்கள் சகோதர சகோதரிகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொத்து சுகம் எதுவும் உன்னுடையது அல்ல. கிருஷ்ணனுக்கு அவனுக்கு புரிய வைக்க. இப்ப ஞான உபதேசத்தினுடைய உச்சம் என்ன தெரியுங்களா? ஞான உபதேசம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. உச்சம் என்ன தெரியுமா? நத்திங் இஸ் யுவர்ஸ், நத்திங் இஸ் மைன். கிருஷ்ணன் சொல்றான், எதுவும் உன்னுடையது அல்ல, அனைத்தும் நானே. கிருஷ்ணனா இறைவன், இறை வாக்கு. அங்க இறைவனுக்கு பேர் கொடுக்கல, கிருஷ்ணன் பேர் எடுத்துருக்கு, இறை வாக்கு. இறை சொல்லுது, நத்திங் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையவர்கள் அல்ல. அவனுக்கு புரிய வைக்கிறான். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் கொடுக்கறான். ஒவ்வொன்றா கொடுக்கிற போது அர்ஜுனனுக்கு திகைப்பா இருக்கு. பழையபடி ஒரு கேள்வி கேட்கறான். அப்படியானா கிருஷ்ணா, ஒரு கொஸ்டின் தான் போடுறான். உடனே அர்ஜுனன், சாரி கிருஷ்ணன், அர்ஜுனா அது எப்படி என்றால் ஒரு விளக்கம் கொடுக்கறான். விளக்கி விளக்கி கடைசியில, ஆகவே அர்ஜுனா, எதுவும் உன்னுடையதல்ல, இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல, மட்டுமல்ல அந்த ஆன்மா இருக்குதே, நீ கொண்டு போடுவேன்னு சொல்லி அந்த ஆன்மாவை உன்னுடைய அம்பு டச் பண்ணார். அவனை உள்ள போய் ஆன்மாவை டச், உன்னுடைய நெருப்பு சுடாது அவனை, உன்னுடைய நீர் அவனை நினைவிக்கிறது. ஆன்மா அழிவற்றது. ஆன்மாவை எதனாலும் தொட முடியாது. ஆன்மா இஸ் அன்டச்சபிள் ஒன், சோல் இஸ் அன்டச்சபிள் ஒன். ஒன்னால் அந்த ஆன்மாவை அழிக்க முடியாது. அந்த உடலை அழிக்கிற, அந்த உடல் எந்த ஒரு நாள் அழியும், அது இன்று அழியட்டும், அம்பு போடுங்கிற. கடைசியா சொல்ற, ஆகவே அர்ஜுனா, நான் என்பது, ஆன்மா என்பது உடல் மன இயக்கம் அல்ல, உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல. ஆன்மா ஆனந்த சொரூபம், அதை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. பிரிது ஒன்றினால் அந்த ஆன்மாவிற்கு பாதிப்பும் இல்லை. அர்ஜுனா, அப்பதான் அவனுக்கு அந்த இதை காட்டுறான். ஒன்னு அர்ஜுனை அப்படியே கை கோப்பி எடுத்துட்டான், கர்மத்தை செய்யறான். இதோட சாராம்சம் என்ன? கொலை செய்ய சொல்லலை, உன் கடமையை கட்டாயம் செய். உன் கர்மா என்ன? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு. ஒரு அன்னைக்கு தாய்க்கு ஒரு கர்மா இருக்கு, தகப்பனுக்கு ஒண்ணு இருக்கு, குழந்தைகளுக்கு ஒரு கர்மா இருக்கு, ஒரு நாட்டின் தலைவனுக்கு ஒரு கர்மா இருக்கு. நீ எங்கே என்னவாக இருக்கிறாய், அங்கே உன்னுடைய கர்மம் என்ன? அது இறையின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் நான் செய்கிறேன், நான் செய்யவில்லை, என்னை சேவிக்க வைக்கின்றான் இறைவன் என்ற உணர்வோடு. இதுதான் கர்ம யோகம். அன்பர்களே,
முழுக்க முழுக்க இந்த அத்வைத தத்துவம் எல்லாம் ஒன்று, ஞான மார்க்கம். இத எதிர்காலத்துல நம்ம அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சுட்டு அந்தந்த ஊர்ல, தமிழகம் மிகப்பெரிய ஒரு மாநிலம். அப்போ நான் இறை மதன்ட்ட கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மதன் அங்கங்கேயே மக்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, ஒரு 50 பேர் வரட்டும். திருச்சியில, மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, சென்னையில, அதுக்கு அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அன்பர்கிட்ட பேசி வாலண்டியர்ஸ் உருவாக்கி நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு 3 days கோர்ஸ், ஒரு 50 பேர் இருக்கட்டும். அங்கேயே உட்காரு. இந்த பிரம்ம ரகசியம், ஆன்மீக ரகசியம் கொடுத்துருக்காருல, அது பிரம்ம ரகசியம். பிரம்மம்னா இதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய ஹிந்து மிஷனரிஸ் நிறைய இருக்கு. ஷின்மியா மிஷன், தயானந்தா மிஷன், நிறைய. அவங்கெல்லாம் அங்கே என்ன சொல்றாங்கன்னா, வேத பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு அங்கேயே இருக்கணும். ரிஷிகேஷில் நம்ம என்ன அது என்ன மிஷன் இப்போதான் சொன்ன, அதுக்கிட்ட பேர் போச்சு. சின்மையாவில் சரி, நம்ம தங்குற இடம் ரிஷிகேஷில் வந்து 3 வருஷம் வேதம் சொல்லி கொடுக்குறாங்க. அங்கேயே தங்கி சாப்பிட்டு நாம 3 நாள்ல சொல்லி கொடுப்போம். இதுதான் மகிழ்ச்சியினுடைய ஒரு உன்னதமான விஷயம். என்னன்னா 3 வருடம் படிக்க வேண்டியது 3 நாட்களில் எளிய முறையில் தெளிவாக விஞ்ஞான ஆதாரத்தோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில இந்த பிரம்ம ஞானம். அப்ப இதுக்கு என்ன வேணும்? இந்த ஆன்லைன்ல ஒரு மணி நேரத்தில் அவ்வளவுதான் கொடுத்துட முடியாது. பிரேக் பண்ணி நேற்று ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு அதை தொடர்ந்து சொன்னா, நேற்று நீங்க கேட்டது இன்னைக்கு காலையிலே விட்டுருவீங்க. அந்த காலையிலே விட்டுரு. ஒரே இடத்துல 3 நாள் தாங்க, அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் போகும். ரெசிடென்சியல் கோர்ஸ் தராங்க. அதை மாதிரி செய்தா இந்த விளக்கத்தை இன்னும் ஆழமா நம்ம செய்யலாம். அநேகமா இப்போ நாங்கள் ரிஷிகேஷுக்கு ஏப்ரல்ல போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஜூன்ல அநேகமாக கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படி தொடர்ந்து சென்னை அங்கங்கே இருக்கும். நீங்க வந்து விரும்பலாம் வாலண்டியர்ஸ், உங்களை ஊர்ல நீங்க ஏற்பாடு பண்ண முடியும். நல்ல அது அகத்தாயமா கொஞ்சம் முடிச்சிருக்கணும். கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ், அடிப்படை சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். ஒரு 50 பேர் 30 பேர் இருந்தீங்கன்னா, நானும் நம்முடைய இறை மதெல்லாம் வந்து நேரடியாக சொல்லுவோம். எங்களுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் ஞானியாக்கும், உண்மையை உணரக்கூடிய வகையில ஒரு நல் வழி காட்டணும், அதுக்கேற்ற விளக்கம் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தியானங்கிறது வந்து இப்போதைக்கு நாம செய்யறது வந்து முயன்று எண்ணங்களோடு போராடுகிறோம். நோக்கம் இருக்கு, இறைநிலை உணரணும், தன்னிலை உணரணுங்கிற நோக்கம் இருக்கு. ஆனா அந்த நோக்கத்துல நிறைவேறுவதற்கு எடுத்துக்கொள்றது ரொம்ப கடினம். எண்ணங்களோடு போராட வேண்டியது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த இறை உணர்வு, தன் உணர்வு அல்லது தியானம் என்பது மிக தானா இயல்பா, எந்த முயற்சியும் இல்லாம, வார்த்தையில கேளுங்க, நாம எந்த முயற்சியும் எடுக்கல, சிரமமே படலை, எண்ணங்கள் தானா நம்ம விட்டு போகுது. நாம தன்னை உணரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவத்தை முதல்ல கொடுக்கணும். அதை ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி சொல்லும் போது, சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். நீங்கள் எப்படியாவது உங்களை நீங்க சமாதானப்படுத்தணும். எதை விட்டாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்தை மட்டும் இழக்காத ரீதியில உங்களுடைய மனசோட பேசி 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 அந்த பக்குவம் அடைச்சிங்கன்னா, சமாதானம் என்றால் சமநிலை. நதி ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்குது, மேடும் பள்ளமும், சமநிலையில் இல்லை. கடல்ல போய் சேருது, ஓடுறது இல்லை, ஸ்டாப். எப்போ? கடல் என்பது சமநிலை. கடல் மட்டம்னு சொல்றாங்க. எந்த கடல்ல போனாலும் மட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நிலத்தில் வதில மலை இருக்கும், பள்ளம் இருக்கும், எல்லாம். அப்ப நதி ஓடும். அது மாதிரி மனம் ஓடும்.
சமநிலை அடைவதற்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனசுக்கு நிறைவே வரும். நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சு கொடுங்க, என்ன மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, ஏன்னா அதுக்கு மேல இருக்குல்ல, ப்ரொமோஷன் இருக்குல்ல. 100 கோடி சம்பாதிச்சிருக்க 500 கோடின்னு ஒரு பிளானிங் இருக்குல்ல. கஷ்டப்பட்டு எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டான், கவுன்சிலரா இருந்தவன், அப்புறம் அடுத்து மினிஸ்டர் ஆகணும். அதுக்கு வேண்டிய இதெல்லாம் சதியும் செய்வான்ல. வாழ்க்கை முழுவதும் ஓட்டம், போராட்டம், சதி, வஞ்சனை, பித்தலாட்டம் எல்லாம் அந்த மனதில் இருக்கும். என்ன புரிந்து கொள்ளணும்? இது எதை கொண்டும் மனதை நிறைவு செய்ய முடியாது. மன நிறைவு என்பது சமாதானத்தின் மூலம், ஒரு விதமான துறவின் மூலம். மன நிறைவு என்பது மனத்துறவு. மனதை தான் துறக்கிறோம், மனைவியை துறக்கல. எந்த மனதை? இன்னும் வேணும், அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேங்க ஒரு கற்பனையோடு கூடிய ஒரு மனம் இருக்கே, அதை துறக்கணும். எப்படி? அது கற்பனை என்று புரிந்து. அப்ப இன்னும் எதிர்காலத்துல நீங்க எதெல்லாம் கற்பனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் துறக்கணும் என்றால், சோ கால்டு காட், மதம் காட்டிய கடவுளையும் நீங்கள் துறக்கணும். இங்க கஷ்டமா இருக்குல்ல சார்? இவ்வளவு நேரம் சொன்னீங்க, சரி. பேராசை கூடாது, பொருள் எல்லாம் அவ்வளவு தூரம் வேண்டாம்லாம் சொன்னீங்க, சரி. கடவுளை துறக்கணும் சொல்றீங்க. நான் கடவுள் என்றால் கற்பனை கடவுள். ஒரு பாட்டு இருக்கு, கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன். அது ஆழம் பாருங்க. நீ கற்பனை என்றால், அப்பவே எழுதி வச்சுட்டான். நீ கற்சிலை என்றால் கந்தனை. அப்ப அந்த கந்தன் சொல்ற வார்த்தை அந்த கற்பனை தோற்றத்தை குறிக்கல, அந்த தோற்றத்துக்குள் இருக்கிற ஆழ்ந்த பொருள், மெய்ப்பொருளை குறிக்கிறது. உனை மறவே. பாருங்க எப்படி. ஆக ஒரு கட்டத்துல 1 by 1 எது கற்பனை, எது கனவு, எது மாயை, நீங்கள் புரிந்து வர 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 அதை புரிந்து கொண்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? உடவை. கற்பனைனாலும் கூட கற்பனைலாம் வேண்டியது இல்லை. கனவு எதற்கு? நைட்ல கனவு கண்டீங்க, அந்த கனவின் அடிப்படையில பகல்ல வாழ்வது இல்லை. அந்த கனவுன்னு அலட்சியப்படுத்துறீங்க, கற்பனைன்னு விட்டுறீங்க. அதே போல யார் விட்டு 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 வராங்களோ மனம் என்ன ஆயிடும்? அது விட்டதுனால சமாதானம் அடையும். ஒன்று விடலை பிடிச்சு வச்சிருக்கோம், கைவிட்டு போயிடுவோம், ஒரு அச்சம் வருது, சமாதானம் போயிடும். அப்ப சமாதானம் என்பது நத்திங் இஸ் மைன், எதுவும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு மிகப்பெரிய புரிதல். எல்லாம் இறைவனது, என்னுடையது அல்ல. எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான் அனுபவிப்பதற்கு, எனது என்று உரிமை பாராட்டுவதற்கு அல்ல. இது ஒரு மாபெரும் புரிதல். இந்த புரிதல் ஞானத்தினுடைய முதல் படி. அன்பர்களே, அறிந்தோ அறியாமோ உங்கள் பெற்றோர் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தினால அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நீங்கள் குருவாக பெற்றிருக்கின்றீர்கள். என்ன வேணும்? அவருடைய விளக்கங்களை சிந்தனைக்கு எடுத்து புரிந்து, அது உண்மை என்பதனால் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த ஏற்பை அடிப்படையாக கொண்டு வாழுகிற ஒரு ஞான வாழ்விற்கு நீங்கள் நுழைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, இன்பம், ஒரு தெளிவு எல்லாம் கைக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். மாலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டீங்க, அதனால மீண்டும் போட்டு அதை நான் ப்ரெஸ் பண்ண விரும்பல, இருக்கட்டும். இன்னொரு நாள் ஒரு எடுத்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தியானம் பண்ணலாம். நான் சென்ற முறை தியானத்தை பற்றி சில நுணுக்கங்கள் சொன்னேன், அதை நீங்க செய்யணும். ஆனா தியானத்திற்கு பக்குவம் இல்லாம தியானம் பண்ண முடியாது. தவம் உடையாருக்கே என்று வள்ளுவர் சொல்றார். எல்லாருக்கும் இல்லை தவம், எல்லாருக்கும் இல்லை. யார் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்களோ, சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள், இந்த மனைவியை, இந்த கணவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், தட் மீன்ஸ் உனக்கு தெரியும். எதெல்லாம் வெறுக்கிறீர்களோ, எதையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுப்பதற்கு இந்த இயற்கையில ஒன்றும் கூட இல்லை, எல்லாமே ஏற்றுக்கொள்வதற்கு தான் இருக்கு. அப்படி புரிந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை, உங்க உறவுகளை யாரையும் வெறுக்காம புரிந்து கொண்டு அவங்கவுங்க அறிவுக்கு தக்கவாறு அல்லது அறியாமைக்கு தக்கவாறு எதோ செய்யறாங்க. லீவ் இட். இந்த லீவ் இட்ங்கிற வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்ளணும். லீவ் இட். வள்ளுவர் அதை எப்படி சொல்றாரு? யாதனின் யாதனின் நீங்கியால் நோதல்.
யாதனின் யாதனின் எதுவாக இருந்தாலும் நீங்கியா லீவ் இட் நோதல். எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ண மூடி இருக்கியா? அதனின் இளர் எதெல்லாம் விட்டியோ அதனால உனக்கு ஒரு துன்பமும் இல்லை, ஒரு சிறையும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை, உனக்கு விடுதலை. அன்பர்களே, இப்படி எல்லாம் சிந்திக்கணும். எனக்கு நீண்ட கால கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆன்மீகம் வேதாந்த பயிற்சி கொடுத்த அத்வைத ஞான மார்க்கத்துல ஈடுபாடு அதிகம். என் பங்கிற்கு பல கோணத்துல சிந்தித்திருக்கிறேன். அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரணும், இந்த ரகசியங்கள் வெளிப்படுவதற்கு. குறிப்பாக அலை இயக்கம் என்கிற ஒரு அற்புதமான ரகசிய தத்துவம் இருக்கு. இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை மதன் காலையில் கூப்பிட்டு இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்பாரு. என்ன அப்படி கேட்டா உடனே சொல்ல தெரியாது. அனுப்பவே சொல்லிட்டேன், எழுதிக்கிடுங்க மதன். அலை இயக்கம் அடுத்த வாரம். அதுல இருக்கிற நுட்பம் என்ன, அந்த அலையை நம்ம எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கல்வி, எதிர்கால தொழில், எதிர்கால இல்லற வாழ்வு, அதில் நீங்க அடைய வேண்டிய வெற்றிகள் அனைத்தும் இந்த அலை இயக்கத்துல ரகசியமா இருக்கு. அடுத்த வாரம் அதனால மதன் இருந்தாலும் சரி, அல்ல வாலண்டியர்ஸ் இருந்தாலும் சரி, அடுத்த வாரம் வியாழக்கிழமை அலை இயக்கம். ஏன்ற கடை நான் மறந்துடுவேன். ஏன்னா நாளையிலேருந்து 3 நாள் குற்றாலத்துல ஒரு சந்திப்பு இருக்கு. அப்படி அதுக்கு அடுத்த வாரம் 3 நாள் கோயம்புத்தூர்ல எங்களுக்குள்ள ஒரு சந்திப்பு இருக்கு. அப்போ நிறைய அங்கங்கே பேசும்போது நான் வியாழக்கிழமை என்ன தலைப்புல பேசணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்காது. ஆகவே மதன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அடுத்த வாரம் வியாழக்கிழமை அலை இயக்க தத்துவம் சொல்லி நிறைவு செய்யறேன். வணக்கம். ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமான கேட்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. நோட் பண்ணிட்டேங்க ஐயா. நன்றி நன்றி. சரி சரி.